பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மொனார்கி. மொனார்கினா வந்து இப்போ வந்து ஒரே ஆள், அதாவது ஒரே ஒரு கிங் இருப்பார். அவர் கீழே தான் எல்லாமே. ஹீஸ் அ சுப்ரீம் ரூலர். அவர் வந்து அவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அவர் சொல்கிற, அதாவது இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை வளச்சிக்க முடியும். அப்புறம் மொனார்க்குன்னும் போது இப்போ இப்போ எப்படின்னா, இப்போ அந்த 3 சொல்லுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. இந்த 3 பவருமே ஒரே ஆள்கிட்ட இருக்கிறது தான் மொனார்கி. அதான் பேஸ் லைன். அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கிட்ட அப்படி. அதாவது மொனார்கி, அரிஸ்டோக்ரஸி, டெமோக்ரஸி, டைரானி, இது 4 தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். மொனார்கின்னு பார்க்கும்போது இது இங்கே இமேஜ் இருக்கும். அதாவது அவர் கீழே தான், அவர் தான் வந்து சுப்ரீம் ஒன். அவர் பேரில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ இங்கிலாண்டுன்னு பார்க்கும்போது இங்கிலாண்டில் அந்த மாதிரி தான். அதாவது என்னதான் வந்து இப்போ இருக்க இங்கிலாண்டில் வந்து கிங்ஸ் வந்து கிங் வந்து ஒரு ஆக்டிவ் ரூலராக இல்லைனா, அதாவது அவங்க வந்து ஒரு ஆக்டிங் ரூலர், அதாவது சும்மா பேருக்குன்னு ஒரு ரூலராக அப்படி இருக்கிறதுனாலும் அவங்க பேரில் தான். அதாவது இப்போ ஒரு பேர் இருக்குது. இப்போ நேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கோகுல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு நாட்டோட கிங்னா அவரோட பேரில் தான் எல்லாமே ரன் ஆகும் அப்படின்றது தான் இது. அரிஸ்டோக்ரஸின்றது வேற ஒன்றும் இல்லை. அரிஸ்டோக்ரஸின்றது ரூல்டு பை ஃபியூன்னு சொல்லலாம். மொனார்கின்றது ரூல்டு பை ஒன்று, அரிஸ்டோக்ரஸின்றது ரூல்டு பை ஃபியூ. ஆனால் இந்த அரிஸ்டோக்ரஸின் போது இதில் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு செக்டார்ஸ்னு எடுத்துக்கும் போது, இப்போ ஏதோ ஒரு துறைகளில் வல்லுநர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த அரிஸ்டோக்ரட்டோடைய பசங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு இருக்க நாலேஜஸ் மூலயமா, அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷன்ஸை கையாளுறது, அந்த மாதிரி அரிஸ்டோக்ரட்ஸ் வந்து கிங் ஆகுது. இதை வந்து பிளாட்டோ வந்து போன வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, அதாவது பிளாட்டோ வந்து ஃபிலாசபர்ஸை கிங்காக சொல்லியிருப்போம். ஃபிலாசபர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த அரிஸ்டோக்ரட்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்க எழுப்புகிற கேள்விலாம் வந்து ரொம்ப சிந்திக்கத்தக்கதாக இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் வந்து டெமோக்ரஸின்றது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரூல்டு பை மெனி. த பவர் விச் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். அதாவது பீப்புள் நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தரை இது பண்ண, அதாவது ஒரு கிங்கை உருவாக்கவும் முடியும். அந்த கிங்கை வந்து அவங்களுக்கு பிடிக்கலாம், இறக்கவும் முடியும். அப்படின்றது தான் டெமோக்ரஸி வந்து இப்போ எந்தெந்த நாட்டில் மேக்ஸிமம் எல்லா நாட்டிலையும் இருக்குது டெமோக்ரஸி. மொனார்கிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நார்த் கொரியா, அதாவது அவங்க வந்து கிங் ஜாங் உன், அவர் சொல்லலாம். அடுத்தது வந்து டைரானின்னும் போது இப்போ வந்து அதில் வந்து ஒரே ரூலர் இருப்பார். இதில் வந்து சப்ரஷன் இருக்கும். அப்போஷன் வந்து கிங்குக்கு எதிராக வைக்கவே முடியாது. அதுக்குன்னு தனியாக ஒரு மிலிட்ரியோ, அதாவது இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நாசிசம், ஃபாசிசம் சொல்லலாம். ஏன்னா வந்து சப்ரஷன் அண்ட் அப்போஷன், அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கள அவங்க வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி அடக்கி வச்சுருவாங்க. அப்படின்னும் போது அங்கே வந்து அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம நாட்டில் வந்து அந்த டைரானி இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் சட்டம். அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டு தான். நம்ம வந்து ஒரு ரெவல்யூஷனோ ஏதோ பண்ணோம்னா நம்ம வந்து ரீசன்ஸ்னால் இப்போ வந்து நம்மளை தேச துரோகிகளாக கருதி நம்மளை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி டைரானின்றது. நம்ம வந்து அப்போசிஷனே பண்ணாமல் இருக்கிறது, அவங்க பண்ண விட மாட்டாங்க அப்படின்றது தான் டைரானி அப்படின்றது சொல்லலாம். டைரானின்றது இட்ஸ் அ worst ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிளாட்டோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, டெமோக்ரஸி worst ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லியிருப்பார். ஆனால் ஆக்சுவலாக டெமோக்ரஸின்றது வந்து அனார்கியை காசு பண்ணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு கண்டி. பட் டெமோக்ரஸி வில் பி சக்ஸஸ்ஃபுல். அதாவது இப்போ இருக்க எல்லா மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரிஸ் ஃபாலோஸ் த டெமோக்ரஸி. பீப்புள் தான் வந்து அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்காங்க. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க